அன்பர்களே வணக்கம். ஆன்மீகத்தின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில். ஓர் புதிய பதிவு. கர்மா. இன்று நாம் கர்மா என நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது என்ன செய்யும் நாம் அறிந்ததும் இல்லை. அதை பற்றி சரியான புரிதலும் இல்லை. கர்மா உண்மையா இல்லையா என சிலர் குழம்பியதும் உண்டு. சரி, வாங்க கர்மாவை பற்றி பார்ப்போம். கர்மா என்பது ஒரு மனிதனின் தொடக்கம் முதல் இறுதி வரை யார் கூட வருகிறார்களோ இல்லையோ, கர்மா என்பது உங்களை தொடர்ந்து கொண்டே உங்கள் இறுதி வரை கூட வரும். இந்த கர்மா என்பது ஒரு மனிதன் தனது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணிய அடிப்படையிலேயே இப்பிறவியில் அதற்கு ஏற்ப பலன்களுடன் கர்மா நம்மை வழிநடத்தும். அப்படிப்பட்டதுதான் இந்த கர்மா. பொதுவாக இந்த கர்மாவின் சிறப்பு என்ன என்றால், ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது கர்மா. அதாவது ஒன்றை இழந்து அதன் பலனாக ஒன்றை பெறுவதுதான் கர்மா. உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டால், நாம் ஒரு சில இடத்திற்கு செல்ல வாகனத்தை பயன்படுத்தி குறுகிய நேரத்திற்குள் நாம் செல்கிறோம் என்றால் இது நமக்கு நற்பலன்கள் என்றாலும், அதற்காக நாம் செலவு செய்யும் பெட்ரோல், டீசல் இவை இதனாலே வாகனம் இயங்குகிறது. ஒன்றை பெற்றோம், ஒன்றை இழந்தோம். மற்றொரு உதாரணமாக மொபைல் போன். இன்று நாம் அன்றாடம் பயன்படும் அத்தியாவசிய பொருட்களில் மிக முக்கியமானதாக பயன்படுகிறது. இந்த மொபைல் போன் தொலைதூரத்தில் உள்ள ஒரு நபருடன் பேச, தகவலை பகிர மொபைலை பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மொபைல் போனிற்கு ரீசார்ஜ் செய்வது நம்மளுடைய செலவாக இருந்தால் ஒன்றை இழந்து ஒன்றை பெறுகிறோம். இதுதான் கர்மா என்று கூறி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.